தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பிற்பகல் 3 மணி இறை இரக்கத்தின் நேரம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி என்று உரத்த குரலில் கத்தினார். பின்பு உரத்த குரலில் கத்தி உயிர்விட்டார். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 3:1 வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமான பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். 3 மணி கல்வாரி நேரம், அற்புத நேரம், ஜெப நேரம். 3 மணிக்கு வார்த்தை, இதோ எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு அந்த கசப்பான காடியை ஏற்ற பின் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். 3 மணி பலி நேரம் முடிந்தது. விடுதலை பயணம் 12:6 வாசிக்கிறோம். மாலை மயங்கும் வேளையில் பலியிட வேண்டும் என்று சொல்லி. எபிரேயர் 10:12 வாசிக்கும் பொழுது, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்திய பின் என்றென்றும் கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்து விட்டார். எங்கள் பாவம், எங்கள் சாபம், எங்கள் வியாதி, எங்களுடைய பல பிரச்சனைகள் 3 மணிக்கு சிலுவையில் முடிஞ்சது. இனி அழுகை இல்லை, தீர்ப்பு இல்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன இயேசு 3 மணி திரை கிழிந்த நேரம். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. எல்லா தடைகளும் மாறின. தேவ பிரசன்னம் திறந்திருச்சு. எபிரேயர் 4:16 சொல்வதைப் போல, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவும் அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அணியை துணிவுடன் அணுகி செல்வோமாக. 3 மணிக்கு ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கும். 3 மணி அற்புத நேரம். திருத்தூதர் பணிகள் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிறவியிலே கால் ஊனமுற்ற ஒருவரை பேதுரு நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரை பிடித்து தூக்கினார். உடனே அவருடைய காலடிகளும் கணுக்கால்களும் வலுப்பெற்றன. 3 மணி ஜபம்.
கால் ஊனம் நீங்கும் நேரம். நம்முடைய வாழ்க்கையில் முடங்கி கிடக்கின்ற காரியம் எதுவோ இயேசுவின் பெயராலே எழும்பும். இன்று 3 மணிக்கு சங்கீதம் 116, 12, 13 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை தொழுதிருவேன் என்று சொல்லி நன்றி சொல்லுவோம். 3 மணிக்கு வேண்டுதல் செய்வோம். சங்கீதம் 141:2 சொல்வதைப் போல, என் மன்றாட்டு உமக்கு முன் தூபக்கலசம் போலும், நான் கைகளை உயர்த்துவது மாலை பலி போலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக என்று வேண்டுதல் செய்வோம். ஒரு முடிவெடுப்போம், எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி. இயேசுவே, பிற்பகல் 3 மணிக்கு சிலுவையில் நீங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினீங்க. எங்களுடைய கடன் முடிஞ்சது, எங்களுடைய வியாதி முடிஞ்சது, எங்களுடைய சாபம் முடிஞ்சது. யோவான் 19:30 வாசிப்பதைப் போல எல்லாம் நிறைவேறிற்று. இப்போ நாங்கள் விடுதலாக இருக்கிறோம். தானியேல் ஆகமம் 9:21 வாசிக்கும் பொழுது, நான் மன்றாடி கொண்டிருந்த போதே மாலை பலி செலுத்தும் நேரத்தில் கபிரியேல் என்னை வந்தடைந்தார் என்று சொல்லி. 3 மணி விண்ணக தூதர் நடமாடுற நேரம், விண்ணகத்திலிருந்து பதில் வருகின்ற நேரம். 3 மணி வெற்றி மணி. புலம்பலாகம் 3:23 சொல்வதைப் போல அவருடைய இரக்கம் ஒரு நாளும் தீர்ந்து போவதில்லை. ஆண்டவரிடத்தில் நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, நீர் மரித்தீர். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக, உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறையிறக்கத்தின் செய்தி 3 மணிக்கு. 3 மணி இறையிறக்கத்தின் செய்தி. என் குழந்தாய், என் விருப்பப்படி உன்னிடம் செயல்படும் உரிமையை எனக்கு ஒதுக்குவை.
இதனால் என் மகனின் மறைவுடலாகிய திருச்சபை என்னை போல் மென்மேலும் வளர முடியும். இந்த மறைவுடல் என் மகனின் திருவுடலையும் தன்னுள் அடக்கியுள்ளது. எனவே நீ ஜெபத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பது மிக முக்கியமானது. அதன் விளைவுகள் எப்படி இருந்தாலும் நீ தொடர்ந்து முன்னேற வேண்டும். அதை கைவிடுவதோ விலக்கி விடுவதோ மிக பெரிய துயரமாக முடியும். ஜெபத்தின் வழியாக மட்டும் நான் உன்னையும் நீ என்னையும் அடைய முடியும். என் குழந்தையே, என்னிடம் வந்த எவரும் வெறுங்கையா திரும்பி சென்றதில்லை. ஆனால் என் செய்திகளை எழுத அனுமதிக்கப்பட்ட உனக்கு நீ அதைரியம் அடைந்தாலும் கூட இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன். இந்த அதைரிய உணர்வு உன்னை பொறுமையற்று போக செய்யக்கூடாது. இதனால் தான் நீ இன்று இறை வார்த்தைகளை தியானித்து இறை இரக்கத்தின் மன்றாட்டுகளை சொல்லி முடிக்கும்படி உன்னை விட்டு சென்றேன். பொறுமையாயிருப்பது என்பது தனக்கென்று வேறு எந்த உதவியும் இல்லாத ஒருவர் காத்திருப்பது போல எனக்காகவே காத்திருப்பதாகும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்யும் அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. குறிப்பாக இந்த நேரத்தில் 3 மணிக்கு யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்களோ, வல்லமைமிக்க உம்முடைய பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு எவற்றையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு ஊட்டியருளும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெப குழுவிலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரும் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் இதோ உன்னுடைய கதவறையில் நீ நின்று கொண்டிருக்கிறேன். நாங்கள் எங்கள் கதவை பூட்டி உள்ளறைக்கு சென்று மறைவாய் உள்ள தேவனிடத்திலே பேசக்கூடிய வல்லமையை, ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாரும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இதோ இந்த நேரத்தில் ஜெபிக்க இயலாமல் இருக்கிற பிள்ளைகளையும் உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரையும் பலப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கக்கூடிய வரத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. குறிப்பாக இடைவிடா சகாயமாக குழுவில் உள்ள அநேக குடும்பங்களையும், அதுபோல் எங்கெல்லாம் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும், யாருக்கெல்லாம் எந்த கருத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. விண்
கிரீடம் வாஞ்சிப்பேன், கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணக பாதம் சேர்ப்பே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. வானம் திறந்தது. 3 மணி. வானம் திறக்கும். ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்ற நேரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய தயை எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.